ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்பலக்னத்திற்கு குரு பயிற்சி பலன். மே 14 ரிஷப ராசியில் இருக்கிற குரு மிதுன ராசிக்கு போகிறார். நமக்கு 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடியது 5ஆம் இடம். புகழ், கீர்த்தி, குழந்தை, அறிவு மற்றும் வீர விளையாட்டு, காதல் மற்றும் கலைகள், அனைத்து விதமான கலைகளும் 5ஆம் இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல அவருடைய குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் இருக்கிறது. அப்போ இந்த புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த மூன்றுமே 1, 5, 9 கனெக்ஷன். கும்பம், மிதுனம், துலாம். இது நம்முடைய திறமைகளை வளர்க்கக்கூடிய இடம், ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய இடம், உறவுகளை நன்றாக மகிழ்ச்சிகரமாக வைத்து கொள்ளக்கூடிய இடம், கலைகளை டெவலப் பண்ணுற இடம், பூர்வீக சொந்தம், பந்தம், பாரம்பரியம், பெருமைகள் அதையெல்லாம் வளர்க்கக்கூடிய இடம், உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்புகள் இதையெல்லாம் டெவலப் பண்ணுற இடம். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த குரு நமக்கு நன்மையை தரப்போகிறார். திருமண காரியங்கள், வரன் பார்க்குறதுக்கு செட் ஆகும். குழந்தை பிறப்பு, சுப காரியங்கள் அனைத்துக்குமே நல்லாயிருக்கும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம் வழிபாடுகள் சிறப்பு தரும். உபாசனை மார்க்கத்தில் இருக்கவங்களுக்கு மேன்மையான பலன்கள் நடக்கும். இந்த குருவானவர் 3 நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். முதல்ல செவ்வாய் நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம், அதுக்கப்புறம் ராகு நட்சத்திரம் திருவாதிரை, அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசம். இந்த 3லையுமே பயணிக்கும்போது நமக்கு தொழில் பலத்தையும் கொடுப்பார். நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய திறமைகள் அதையெல்லாம் வளர்க்கவும் செய்வார். நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தால் அவ்வளவு சிறப்பில்லை அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம் குறிப்பிடுகிறது. 5ஆம் இடம் என்பது என்னென்னா, மூளை உழைப்பு சார்ந்த தொழில் தான். கமிஷன் வகை, கலைத்துறை மற்றும் ஐடி லைனு, மார்க்கெட்டிங், இது மாதிரியான ஒரு விஷயங்கள் உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு மைனஸாக இருக்குது. அதனால் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் இந்த காலகட்டத்தை தவிர்க்கணும். ஏற்கனவே நடத்திட்டு இருக்கவங்களுக்கு அவங்கவுங்களுடைய திசா புத்தி பிரகாரம் அது வழி நடத்திக்கிட்டு போகும். இப்போ நம்ம 5ஆம் இடத்துல குரு வந்ததுனால நீங்கள் எல்லாருக்கும் ஒரே பலனை எடுத்துக்கூடாது. யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க மட்டும் அவங்களுக்கு ஜாதகத்தில் குரு எப்படிப்பட்டவரோ அந்த பலனை செய்யுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தொழில் கிரகமாக நம்ம ஜனன ஜாதகத்தில் குரு இருந்தார்னா மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு இந்த காலகட்டத்தில் பாதிப்பை பண்ண மாட்டார். உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தால் மந்தப்படுத்துவார். அதே நமக்கு சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட கிரகமாக இருந்தால் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், 5ஆம் இடம் இது சார்ந்த கிரகமாக இருந்தால் நம்ம ஜனன ஜாதகத்தின்படி இப்போ உறவுகள் சார்ந்த நன்மைகள் நல்லா நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் சிறப்படைவாங்க. ஒரு புத்தகம் புதுப்பிக்கிறது, மீடியாவில் இருக்கிறது, கலைத்துறையில் இருக்கிறது, படைப்பாளிகளாக இருக்கிறது, விளையாட்டுகளில் இருக்கிறது, எல்லாத்துக்குமே சிறப்பை தருவார். அதே நம்ம ஜனன ஜாதகப்படி குரு 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக இருந்தால், திசையும் புத்தியும் அந்தரமும் நடந்தால் கொஞ்சம் அசிங்க அவமானம் ஏற்படும். நாம் இதெல்லாம் விருப்பப்படுறோமோ அதில் எல்லாம் ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும், தோல்வியை ஏற்படுத்துவார். அப்போ குருவே கெட்டதையும் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது நம்ம ஜனன ஜாதகத்தின்படி பார்த்துக்கணும். ஜென்ரலாக நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு இடத்துல குரு வந்துட்டால் அந்த இடத்த சார்ந்து பலன் கொடுப்பார்னு எடுக்கிறோம். ஆனால் நம்ம சிஸ்டத்தில்
நட்சத்திரம் சார்ந்து பாவம் சார்ந்து தான் பலன் தரும்னு எடுக்கிறதுனால நமக்கு உண்மையான யதார்த்தமான நம்ம கேள்விக்கு சரியான பதில்களை தரக்கூடிய விதத்தில் இந்த ஜோதிடம் அமைகிறது. என்னதான் நமக்கு தனலாபாதியான குரு இருந்தாலும் அந்த தனஸ்தானத்துக்கு இவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். லாபஸ்தானம்னா என்ன? நம்ம எதிர்பார்க்குறது, சந்தோஷப்படுறது, மனமகிழ்ச்சி, நண்பர்கள், நமக்கு மூத்த சகோதர சகோதரி, ஒரு பொதுஜன தொடர்பு, கட்சி சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் 11ஆம் இடம். ஸோ அது சார்ந்த விஷயங்களெல்லாம் நன்மையாகத்தான் கொடுக்க போகிறாருங்கிறத எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் போகும்போது மட்டும் நமக்கு தனஸ்தானத்தை இயக்குவார். ஏன்னா மீனம்தான் குருவினுடைய சொந்த வீடு. அப்போ குரு சொந்த நட்சத்திரத்தில் வைக்கும்போதும் தான் இந்த 2ஆம் பாவத்தினுடைய பலனை நமக்கு விருத்தியாக செய்வார். அதுவும் 5ஆம் பாவத்தின் மூலமாக செய்வார். 5ஆம் பாவம் என்பது நம்மளுடைய திறமைகள் மூலம், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு மூலம், மாஸ்டர் மைண்டு மூலம், மூளை உழைப்பு மூலம் சம்பாதிக்கிற விஷயத்தை குறிக்குது. அப்போ அதில் புகழ் பெறும். குழந்தைகள் புகழ் பெறுவார்கள். குழந்தைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கும், நல்ல பெருமை கிடைக்கும். இப்படி தான் நம்ம அதில் நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கணும். அந்த வகையில் நமக்கு திசாபுத்தி அந்தரத்தில் குரு இருந்தால் மட்டும் இதையெல்லாம் பார்த்து பயனடைங்கள். அது இல்லாதவர்களுக்கு அது என்னென்ன திசை கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, அவருக்கு நடக்கிற திசாபுத்தி அந்தர நாதர்கள் கோச்சாரத்தில் எப்படிப்பட்ட தொடர்புகளை வச்சுருக்காங்கன்னு பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு. அதில் விசாக 4ஆம் பாதம் இருக்குது. யாரெல்லாம் கும்பலக்னத்தில் முதல் புள்ளியான அவிட்டம் 3ஆம் பாதத்தில் பிறக்காங்களோ அவங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட கிரகமாகவே குரு விடுகிறார். அதனால் அந்த குரு அந்த விசாக நட்சத்திரத்திலே இருந்தாருன்னா தொழிலில் பிரபலம் அடைஞ்சிருவார். 10ஆம் இடம் பவராக இருக்கும். ஆனால் தற்காலம் கோச்சாரத்தில் அந்த குரு 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால அவர் 6ஆம் இடத்துக்கு வர்ற வரைக்கும், அல்லது குருவினுடைய நட்சத்திரம் வர்ற வரைக்கும், புனர்பூச நட்சத்திரத்தில் என்ட்ரு ஆகிற வரைக்கும் 5ஆம் இடமாக வேலை செய்கிறதுனால அது தொழில் சார்ந்த, பொருள் சார்ந்த நன்மைகளை வருவதற்கு தயங்கும். 5ஆம் இடம் என்பது பதவி, ப்ரமோஷன், உற்பத்தி சார்ந்த தொழில், இதுக்கெல்லாம் 8ஆம் இடமாக வேலை செய்யும். அதனால தான் இந்த குரு பயிற்சி பலனை நம்ம இப்படி ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி பிரித்து பார்த்து எந்த பாவத்தை இயக்குகிறதோ அந்த பாவம் சார்ந்த நம்ம பலன்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும். அந்த வகையில் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜியை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டறியும் விதமாக ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்திலையும் திசாபுத்திலையும் சரியான கேள்விக்கு சரியான பதில்களை கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.